வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 தேர்வு இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெற இருக்குது. இந்த தேர்வுக்காக பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி எடுத்து படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ வருஷங்கள் படிச்சிருந்தாலும், மாதங்கள் படித்திருந்தாலும், இந்த தேர்வு நேரத்தில் 3 மணி நேரத்தில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் என்ன வெற்றி. உங்களை அறியாமல் சில தவறுகள் செஞ்சிருவீங்க. குறிப்பாக எதில் அப்படின்னா ஓஎம்ஆரில். ஸோ அதை பற்றி தான் என்ன நான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறேன். சரியா? பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வரவே வராது. சரியா? இப்போ எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். எல்லாமே எவ்வளவோ படிச்சிருந்தனே, இப்போ எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்குன்னா அது என்ன இந்த தேர்வினுடைய இயல்பு. நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் தேர்வு எழுதியிருப்பீங்க. எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு பதட்டத்தோடு போவீங்க. ஆனால் கொஷின் பேப்பரை வாங்கி ஒரு 5 மினிட்ஸில் உங்களுடைய பதட்டம் எல்லாம் குறைஞ்சிரும். அப்படின்னா தான் என்ன யூ ஆர் இன் நார்மல். இல்லை எனக்கு கொஷினை பார்த்த உடனே பதட்டம் கூடுதலாகிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நீங்கள் நார்மல் ஆயிடுவீங்க. சரியா? பெரும்பாலான பண்ணக்கூடிய தவறு அப்படிங்கிறது இந்த தேர்வு நேரங்களில், அந்த தேர்வு கூடத்தில் 3 மணி நேரம் பதட்டத்தினால தான் தவறு பண்ணுறீங்க. அதை நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் ஓஎம்ஆரில் தவறு பண்ணுறதை குறைக்கணும். ரைட்டா? ஸோ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு 65% 70% மதிப்பெண் எடுத்தால் போதும். எவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் நீங்கள்லாம் 80% ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு 70% மதிப்பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் எ பிக் டீல். ரைட்? ஓகே. டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆரில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப கூர்ந்து கவனிங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஓஎம்ஆர் அப்படிங்கிறது எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஓஎம்ஆர். இதுக்கு முன்னாடி மாதிரி எத்தனை ஏ போட்டிருக்கு, எத்தனை பி போட்டிருக்கு, எத்தனை சி போட்டிருக்கு, எத்தனை டி போட்டிருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியது கிடையாது. 1. 2வது, இந்த முறை 3 மணி நேரம் மட்டும்தான் கொடுக்கப்படும். கூடுதலாக 15 நிமிடம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி போடுறதுக்காக அடிஷ்னலாக 15 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை கிடையவே கிடையாது. சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அப்படிங்கிற மைண்டில் வச்சு எழுதுவீங்க. அதனால் 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? 2வது, ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை என்ன சொல்கிறேன். சரியா? இதுதான் திருத்தப்பட்ட ஒரு ஓஎம்ஆர். இதில் முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 200 வினாக்களுக்கும் தவறாமல் விடையளிக்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ அப்போ கூடுமான வரைக்கும் 200 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கணும். பபிள் பண்ணியிருக்கணும். சரியா? 10 கேள்வி விடையலாம் கூட ஈயாவது நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கணும். அப்படி போடுறதுக்கு பதிலாக ஐ வில் சஜஸ்ட் சொல்யூஷன். ஒரு சின்ன ஒரு லாஜிக்கலாக நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால நீங்கள் அதை பயன்படுத்தலாம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு 10 கேள்வி தெரியலை அப்படின்னா, இந்த சுற்றி விட்டு ஏன்னா ஏ அடுத்ததில் அப்படியெல்லாம் போடாமல் ஒரு 10 கேள்வி விடை தெரியலனா 10 கேள்விக்கு ஏயாவது என்ன விடையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த 10ல் 2-3 ஆப்ஷனாவது என்ன ஏ அப்படிங்கிறது விடையாக இருப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் அ பாசிபிள் ஆப்ஷன். அதை விட்டுட்டு சரி ஒரு கேள்விக்கு ஏ ஒரு கேள்வி ரேண்டமாக போட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அதை இது பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து இதில் கடைசியாக கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த 200 வினாக்களும் கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு இதை நீங்கள் விட்டுறலாம். 200 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா. இல்லை நான் 200 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல இந்த இல்லை அப்படிங்கிறத ப்ராப்பராக ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, எத்தனை கேள்விக்கு விடையளிக்கலையோ அதை தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 180 கேள்வி விடையளிச்சிருக்கீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய 20 கேள்விக்கு என்ன நீங்கள் விடையளிக்கலை அப்படிங்கிறத தான் எழுதணுமே தவிர்த்து எத்தனை கேள்விக்கு விடையளிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பழக்க வருஷத்தில் எழுதிடக்கூடாது. அதனால் கீப் இட் இன் மைண்ட். அடுத்து தம்ப் இம்ப்ரெஷன். சரியா? எக்ஸாமினர் சொல்ல மறந்துடுவாங்க. நமக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்கணும். இந்த கூச்சப்பட்டுக்கிட்டலாம் இருக்காதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதனால் கேட்கலாம். ஸோ இது அடுத்து இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. சரியா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இருக்குல்ல, தயவு செய்து இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டையை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, டேமேஜ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன உங்கள் பேப்பரை அந்த மிஷின் என்ன பண்ணாது, ரீட் பண்ணாது. ஸோ நிறைய பேர் இதில் தெரியாமல் என்ன நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த பக்கமோ எதுலேயுமே என்ன தவறு பண்ணிடாதீங்க. அடுத்து பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, சார் நான் இந்த இடத்துல
இப்போ வந்து பிக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், சியை கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் திரும்ப இது பண்ணணும் அப்படின்னு உடனே உங்கள் மைண்ட் எப்படி தெரியுமா யோசிக்கும், ஒயிட்னர் போட்டுரும் அப்படின்ட்டு. அது போட்டால் அதை அப்படியே விட்டுருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன, ஒயிட்னர் போட்டுட்டு பேப்பரை வச்சு பிளேடு வச்சு அழிச்சிங்கன்னா அது உங்கள் பேப்பரை இன்வேலிட் பண்ணாது. ஸோ இது வந்து எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்ப்ரெஷன் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை தான் வந்து எடுத்துக்கணும். சரியா? மனசார்தலுக்காக கூடுதலாக வேணால் அதை ஷேட் பண்ணுங்களை தவிர்த்து அந்த ஓஎம்ஆர் என்னது பிளேடு போடுறது அப்புறம் ஒயிட்னர் போடுறதெல்லாம் வந்து என்ன, கம்ப்ளீட்லி அவாய்ட். குறிப்பாக இந்த 200 வந்து என்ன, எக்காரணத்தை கொண்டும் ஒயிட்னரோ பிளேடோ போட்டுறாதீங்க, உங்கள் பேப்பர் சொல்லி முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்து இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அந்த இதில் இருக்கும், அதை வச்சு இதெல்லாம் பிரிண்டடாக வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் புக்லெட் இருக்கும், அப்போ என்னவோ அதையும் வந்து என்ன பார்த்துக்கோங்க. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது கடைசி எவாலுவேட்டர் தான் பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் கையெழுத்து போட்டுருங்க. சரியா? கையெழுத்து போடலை அப்படின்னா நீங்கள் இங்கே 200 கேள்விக்கு 190 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் பேப்பர் வில் பி இன்வேலிடேட்டட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 200க்கு 190, 200க்கு 200 எடுத்திருந்தால் கூட வந்து என்ன, உங்கள் பேப்பரை தே வுட் நாட் கவுண்ட். உங்கள் பேப்பர் வந்து என்ன வரும்போது நம்பர் வராது, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் மேஜர். இது தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலன்னா என்ன 0.5 மார்க்கு தான். பட் கையெழுத்து போடலான்னா என்ன, நீங்கள் உங்கள் பேப்பரை இன்வேலிடேட் பண்ணப்படும். ஸோ அப்போது இந்த விஷயங்கள் தான் வந்து என்ன, நீங்கள் தேர்வு நேரத்தில் தேர்வு கூடத்தில் பண்ணக்கூடியது. உங்களால் வந்து ப்ரெஷரை தாங்க முடிஞ்சதுன்னா வந்து என்ன, நீங்கள் வந்து யூ கேன் வின். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிலக்கரியும் கார்பன் தான், வைரமும் கார்பன் தான். ஆனால் வந்து நிலக்கரியை விட வைரம் வந்து அதிகமான அழுத்தத்தை ப்ரெஷரை தாங்கிறதுனால தான் என்ன, இட் பிகம் அ டைமண்ட். ஸோ அதே மாதிரி உங்களால் வந்து என்ன ப்ரெஷரை தாங்க முடியும், உங்களால் வந்து என்ன வெற்றியும் பெற முடியும். ஸோ மெயின்ஸில் பார்க்கலாம். தயவு செய்து ஓஎம்ஆரில் தப்பு பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ரா 15 நிமிடம் கிடையாது. ஆல் த பெஸ்ட். நம்மளால் முடியலாம், யாரால் முடியும், அவ்வளோதான். சரியா? கடைசியாக ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஏற்றுவர் அப்படிங்கக்கூடிய ஒரு குரல் இருக்குது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரைட்? ஓகே. ஆல் த பெஸ்ட்.